ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கோதுமை ஹல்வா பண்ண போகிறேங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு அரை கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துட்டேங்க. கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவு முழுங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 6 hours ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறோம் இல்லையா, அந்த பால் ஓவர் நைட் புளிக்க வைக்கணுங்க. நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டேன். புளிக்க வச்ச பிறகு மேலே இருக்குல்ல, அந்த தண்ணி மட்டும் எடுத்துடலாங்க. அது தேவைப்படாது நம்மளுக்கு, அந்த பால் மட்டும்தான் தேவைப்படும். அந்த தண்ணி நான் செடிக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நான் 2.5 கப்பு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சிருக்கோம்ல, நெய் காய்ச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த நெய் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியாக வரும்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு பண்ணலாம். அதுக்கப்புறமா முந்திரி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் முந்திரி சேர்த்திட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம போட்ட நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரெண்டாவதாக நம்ம தொட்டு பார்த்தா கைக்கு ஒட்டக்கூடாது. மூணாவது கொஞ்சம் ஹல்வா கொஞ்சமாக எடுத்துகிட்டு பால் மாதிரி பண்ணுங்கள், கைக்கு ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட் நியூ இயர் அன்றைக்கி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைஃபு இந்த ஸ்வீட் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.